உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கடக்கும்போது நீங்க ஏன் அதுவும் இந்த துல்லியமான நேரத்துல பார்க்கணும்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஆன்மீக தத்துவத்தோட அடிப்படையில பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒண்ணு. உங்களோட விதி மாறப்போற சரியான நேரம் இதுதான். இந்த மாதிரி செய்திகள் உண்மையிலேயே யாருக்கு மாற்றம் தேவையோ அவங்கள மட்டும்தான் தேடி போகுமா. இதை கேட்கும்போது, அடா இது எனக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்க எதிர்காலத்துக்கு புது வழியை காட்ட பிரபஞ்சம் உங்களை நேரடியாகவே தேர்ந்தெடுத்திருக்குன்னு அர்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா, இது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. கும்மிருட்டா இருக்கிற நேரம் தான் விடிய போகுதுங்கிறதுக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்த அந்த இருளும் தனிமையும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இது ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு இல்ல, இது உங்க விதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அழைப்பு. எவ்வளோ ஆழமான வார்த்தைகள் பாத்தீங்களா? பிரபஞ்சம் உங்க கையை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இனிமேல் நீங்க இருட்டுல தனியா உட்கார்ந்து அழ வேண்டியதில்ல. மத்தவங்களை நம்பி அவங்க உதவிக்காக காத்துட்டு இருக்கவும் தேவையில்லை. இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த உங்க விதி இன்னைக்கு விழித்தல போகுது. இது உங்களுக்கான நேரம். பகுதி 1. கடந்த கால போராட்டங்களின் நோக்கம் மற்றும் பிரபஞ்சத்தின் படிக்கட்டுகள். இங்க இருக்கிற இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் பண கஷ்டம், உறவுகள்ல விரிசல், உடல்நல பிரச்சனைன்னு ரொம்ப காலமா நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. நாம என்ன நினைப்போம்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இது எனக்கு கிடைச்ச தண்டனையா, இல்ல எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா அப்படின்னு தானே பல ராத்திரிகள் தூங்காம இதையே நினைச்சு அழுதுருப்போம். ஆனா இந்த தத்துவத்தின்படி உண்மை அது கிடையாதுங்க. பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களுக்கு எதிரா திரும்பல. நீங்க சந்திச்ச ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு தடங்களும் உங்களை இந்த சரியான திருப்பு முனைக்கு கொண்டு வர்றதுக்கான படிக்கட்டுகள் தான். அவை உங்களை கீழே தள்ளுறதுக்காக வரல, உங்களை மேல உயர்த்துவதற்கான பாடங்கள். மூங்கில் மரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பல வருஷமா பூமிக்கு அடியில தான் தன்னோட வேர்களை ஆழமா பரப்பிட்டு இருக்கும். வெளியில எந்த வளர்ச்சியும் தெரியாது. ஆனா ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா விண்ணை தொடுற அளவுக்கு மழன்னு வளரும். அதே மாதிரி தாங்க நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகள், உங்களோட நல்ல எண்ணங்கள், ராத்திரியில கண்ணீரோட நீங்க பண்ண பிரார்த்தனைகள், இது எதுவுமே வீணாகல. கர்ம வினைகள்னு சொல்லுவாங்கல்ல, அதன்படி இதெல்லாம் நீங்க தூவின விதைகள். இப்போ அந்த விதைகள் எல்லாம் துளிர் விட்டு பசுமையான மரங்களா உங்க வாழ்க்கையில பலன் கொடுக்க தயாராயிடுச்சு. அதனால இனிமே உங்களை நீங்களே குறைச்சி எடை போடுறதை நிறுத்துங்க. உங்களோட கண்ணுக்கு தெரியாத அந்த உழைப்பு இப்போ மலரப்போகுது. பகுதி 2. வாழ்க்கையில நடக்க போற 3 முக்கிய மாற்றங்கள். அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொண்டு வருது அப்படிங்கிறது. உங்க கனவுகள் எப்பவுமே சின்னது கிடையாது. இப்போ பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த 3 பெரிய மாற்றங்களை விரிவா பார்ப்போம். முதலாவது, நிதி முன்னேற்றம். இது வெறும் காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு நிலையான பாதுகாப்பு உணர்வு கிடைக்க போகுது. எதிர்பார்க்காத பல புதிய வருமான ஆதாரங்கள் உங்களை தேடி வரும். 2வது, மேம்பட்ட உறவுகள். பழைய காயங்கள் எல்லாம் ஆற ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகி போனவங்க இல்லனா நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு புது புரிதலோட மறுபடியும் உங்க கூட இணைவாங்க. 3வது, ஆழமான உள் அமைதி. இது ஒரு பெரிய புயலுக்கு பின்னாடி வர ஒரு அமைதி மாதிரி. பல வருஷமா நீங்க தொலைச்ச அந்த முழுமையான அமைதி இப்போ உங்க மனசை நிரப்ப போகுது. பகுதி 3. பிரபஞ்ச சீரமைப்பின் அறிகுறிகள், அதாவது இந்த மாற்றத்துக்கான சான்றுகள் என்னென்னு பார்ப்போம். சரிப்பா, இது எனக்கு தான் நடக்குதுன்னு நான் எப்படி உறுதியா நம்புறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கு ஆன்மீக மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு சில வெளிப்படையான அறிகுறிகளை காட்டுமாம். உதாரணத்துக்கு 11, 11 அல்லது 27 மாதிரியான எண்களை நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. இது ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு பல வருஷமா பேசாத ஒரு பழைய நண்பர் உங்களை தேடி வந்து பேசுவார். ரொம்ப நாளா இழுபறியில இறந்த ஒரு முக்கியமான வேலை எந்த தடையும் இல்லாம தானாகவே சுமூகமா முடியும். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி உங்க வழியில இருக்கிற தடைகளை எல்லாம் விலக்கி விடுது அப்படிங்கிறதுக்கான நிஜமான ஆதாரங்கள் தான் இதெல்லாம். வில்லுல அம்ப எவ்ளோ பின்னாடி இழுக்கிறோமோ அவ்ளோ வேகமா அது முன்னாடி பாயும். சரியா? உங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு தாமதமும் அந்த நாணை பின்னாடி இழுக்கிற மாதிரி தான். இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச ஒவ்வொரு தாமதமும் இப்போ உங்களை முன்னாடி தள்ளுற ஒரு மாபெரும் உத்வேகமா மாறப்போகுது. உங்க ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒவ்வொரு வேண்டுதலும் பிரபஞ்சத்துல பதிவாயிருக்கு. எங்கெல்லாம் நீங்க தோத்து போனீங்களோ அந்த இடமெல்லாம் இனிமே உங்க மிகப்பெரிய வெற்றிக்கான அஸ்திவாரமா மாறும் அப்படின்னு இந்த விளக்கம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. பகுதி 4. உங்களுக்கான 3 தினசரி படிகள். உங்களோட விதியோட உங்களை எப்படி இணைச்சிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரபஞ்சம் அதோட வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நீங்களும் அது கூட சேர்ந்து பயணிக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க தினமும் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கு. முதலாவது, நன்றி சொல்லுங்க. காலையில எழுந்த உடனும் சரி, ராத்திரி தூங்கும் போதும் சரி, எனக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இது உங்க மனநிலையை அப்படியே மாத்தும். 2வது, நேர்மறையா சிந்திங்க. நான் இதுக்கு தகுதியானவன், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்களை ஒரு அதிர்ஷ்டசாலியா பாருங்க. 3வது, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. லைஃப்ல எப்போ பயமோ பதற்றமோ வந்தாலும் ஆழமா ஒரு மூச்சு விட்டு எல்லாம் சரியா நடக்கும்னு உங்களை நீங்களே தேத்திக்கோங்க. பகுதி 5. காந்த ஆற்றல் மாற்றம். அதாவது உங்களை சுத்தி உருவாக போற அந்த புதிய பிரபஞ்ச ஒளி.
இதுதான் இந்த மொத்த பயணத்திலயுமே ரொம்பவும் சுவாரஸ்யமான கட்டம். மேக்னெட்டிக் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காந்த ஒளி. உங்களோட ஆளுமை, உங்களோட எனர்ஜி எல்லாம் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. உங்க ஆன்மாவோட அதிர்வுகள் ரொம்ப தூய்மையாவும் அமைதியாவும் மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த அமைதியை இயல்பாகவே உணர்வாங்க. இரும்பு துகள்கள் எப்படி ஒரு காந்தத்தை நோக்கி ஈர்க்கப்படுமோ அதே மாதிரி நல்ல வாய்ப்புகளும் மகிழ்ச்சியும் நல்ல மனிதர்களும் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியால ஈர்க்கப்படுவாங்க. இனிமே வாய்ப்புகளை தேடி நீங்க ஓட வேண்டியதில்ல, அது உங்களை தேடி வரும். வைரம் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? பல 100 வருஷம் பூமிக்கு அடியில கடுமையான அழுத்தத்திலையும் வெப்பத்திலையும் இருக்கிற சாதாரண கார்பன் தான் அப்புறம் விலை மதிப்பெற்ற வைரமா மாறுது. நீங்க சந்திச்ச அந்த பண கஷ்டம், உங்களை உடைச்ச உறவுகள், இதெல்லாமே அந்த மாதிரியான கடுமையான அழுத்தங்கள் தான். கடந்த காலத்துல நீங்க எத்தனை தடவை உடைஞ்சு போயிருந்தாலும் அந்த அழுத்தங்கள் எல்லாம் உங்களை ஒரு வைரமா பட்டத்தீட்ட தான் நடந்திருக்கு. ஒரு பூ முழுசா மலரும் போது எல்லாரும் எப்படி அதை பார்த்து ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க இப்போ முழுமையா மலர்ந்து நிற்கிறீங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறிட்டீங்க. சரி, இது எப்படி ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதமா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். கடலோரத்துல நிக்கும்போது அலைகள் எப்படி இடைவிடாம தொடர்ந்து கரைக்கு வந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி வாய்ப்புகளும் செல்வமும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதையும் துரத்தி பிடிக்க வேண்டியதில்ல. நீங்களே ஒரு ஈர்க்கும் காந்தமா மாறிட்டீங்க. எந்த காரணமும் இல்லாம மக்கள் உங்ககிட்ட அன்பா பழகுவாங்க. உங்க எனர்ஜிக்கு செட் ஆகுற மாதிரி புது புது நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. இதுவரைக்கும் சாத்தப்பட்டிருந்த கதவுகளெல்லாம் இனி உங்களுக்காக தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் உங்க வலது கையை உங்க நெஞ்சு மேல வைங்க. இந்த பாசிட்டிவ் எண்ணங்களை முழுமையா உள்வாங்குங்க. உங்களுக்கான காலம் வந்துடுச்சு, உங்க காத்திருப்பு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறத தான் இந்த விளக்கத் தொகுப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த ஆசீர்வாதங்களை திறந்த மனசோட ஏத்துக்கோங்க. எல்லாம் நல்லதாவே நடக்குங்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை உங்க மனசுக்குள்ள விதையுங்க. உங்க கடந்த காலம் உங்களை ஒரு வைரமா செதுக்கிடுச்சு, நிகழ்காலம் உங்களை அன்போட கூப்பிடுது. உங்க விதியோட புதிய அத்தியாயம் இன்னைக்கே இப்பவே தொடங்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையா ஏத்துக்க நீங்க எடுத்து வைக்க போற முதல் அடி என்ன? விடை உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி.